குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் பகுதி 2. ஸோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, எக்கனாமி, அவங்களுடைய வருவாய் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? இதில் இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் யார் கூட அதிகமாக வர்த்தகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மெசபடோமிய மக்கள் கூட அதிகமாக வர்த்தகம் செஞ்சுருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் யார் கூட வர்த்தகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெசபடோமிய மக்கள் கூட வர்த்தகம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? மெசபடோமியா மக்கள் சிந்து சமவெளி நாகரிக மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெலுஹா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதாவது சிந்து சமவெளினா நம்ம தானே, இந்தியாவில் உள்ள நாகரிகம் தானே. அப்போது மெசபடோமியாவில் உள்ள மக்கள் சிந்து சமவெளி நாகரிக மக்களை என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது மெலுஹா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. மெலுஹான்றது எதை குறிக்குதுன்னா, சிந்து பகுதியை குறிக்குது. சிந்து நதி பகுதியை குறிக்கக்கூடியதான் என்னது, மெலுஹா. ஸோ மெசபடோமியா மக்களோட நம்ம வர்த்தகம் செஞ்சுருக்கோம். அந்த மெசபடோமியா மக்கள் சிந்துவெளி மக்கள் என்ன சொல்கிறாங்க, மெலுஹா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? ரைட். நம்மளுடைய முத்திரை, சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முத்திரை சீல் எப்படி இருந்திருக்கு, அவங்க ஸ்டாம்ப்பு மாதிரி வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டாம்ப் பேடு மாதிரி. அந்த முத்திரை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப்டு ஸ்டெட்டைட். ஸ்கொயர் ஷேப்டு ஸ்டெட்டைட். ஸ்கொயர் ஷேப்டு ஸ்டெட்டைட். சதுர வடிவ நுரைகளால் ஆனது. நம்மளுடைய சீல் எப்படி இருக்குது அப்படின்னா, சதுர வடிவ நுரைகளால் ஆனது. ஸ்கொயர் ஷேப்டு ஸ்டெட்டைட், சதுர வடிவ நுரைகளால் ஆனது. சரிங்களா? அடுத்தது, ஸோ அங்கே பணம் கிடையாது, நோ மணி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்ன கிடையாது, பணம் கிடையாது. அப்போ பணம் கிடையாதுன்னா அங்கே என்ன இருந்திருக்கும், பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை. பணம் கிடையாது அப்படின்னா அங்கே என்ன இருந்திருக்கும், பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை இதான் நடைமுறையில் இருந்திருக்கு, பொருளை கொடுத்து பொருள் வாங்குறது. சரிங்களா? அடுத்தது, இவங்களுடைய எடை கற்கள், அதாவது வெயிட் மெஷர்ஸ். சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய எடை கற்கள் எப்படி இருக்குது, என்ன அளவில் இருக்குன்னா, 1, 2, 4, 8, 16, 32. அதாவது 1 கிலோ, 2 கிலோ, 4 கிலோ, 8 கிலோ, 16 கிலோ, 32 கிலோ அப்படின்ற அளவுகளில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் தங்களுடைய எடை அளவுகளை வச்சுருக்காங்க. சரியா? இருக்கிறதுலே மிக குறைவான எடை கொண்டது, குறைவான எடை கொண்ட எடைகள், குறைவான எடையுடைய எடைகள். ஸோ லோயஸ்ட் வெயிட் என்ன அப்படின்னா 13.63 கிராம்ஸ். 13.63 கிராம்ஸ், 13.63 கிராமில் ஒரு எடைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கிறதுலே லோயஸ்ட் எடைகள் அப்படின்னா 13.63. 1 இன்ச்சு அவங்க என்னவா கணக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம 1 இன்ச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்னவா கணக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா 1.75 சென்டிமீட்டர், 1.25 சென்டிமீட்டர், 1.75 சென்டிமீட்டர். சரிங்களா? ரைட். இந்த முத்திரைகள் சதுர வடிவ நுரைகளால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த எடைக்கற்கள், வெயிட் மெஷர்ஸ், எடைக்கற்கள் எதால் செய்யப்பட்டது அப்படின்னா, ஸ்டீடைட்டால், மேட் ஆஃப் ஸ்டீடைட் அண்டு லைம்ஸ்டோன். அதாவது சுண்ணாம்பு மற்றும் ஸ்டீடைட்டால் செய்யப்பட்டது. சுண்ணாம்புக்கல் மற்றும் ஸ்டீடைட்னு சொல்லக்கூடிய பொருளால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் தான் சிந்து சமவெளி மக்களுடைய எடைகள் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? மொகஞ்சதாரோ இருக்கு இல்லையா,
மொஹஞ்சதாரோ. இந்த மொஹஞ்சதாரோவில் மெசபடோமியா மக்களுடைய முத்திரைகள் கிடைச்சிருக்கு. மெசபடோமியாவின் 3 உருளை வடிவ முத்திரைகள் கிடைத்தது. 3 உருளை வடிவ முத்திரைகள் கிடைத்தது. சரிங்களா? அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ 3 சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய சீல்ஸ் கிடச்சிருக்கு. எங்கே? மொஹஞ்சதாரோவில். யாரோடையது? மெசபடோமியா மக்களோடையது. சரிங்களா? ஓமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் ஹரப்பாவுடைய ஜாடி கிடச்சிருக்கு. ஹரப்பாவுடைய ஜாடி, ஒரு மக்கு மாதிரி ஜாடி கிடச்சிருக்கு ஓமனில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஹரப்பாவினுடைய ஜாடி கிடச்சிருக்கு. வேற என்ன சொல்லி பார்க்கணும் அப்படின்னா லோத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். லோத்தலில் கப்பல் கட்டுமானம் செய்யக்கூடிய இடம் கிடச்சிருக்கு. கப்பல் கட்டும் தளம். லோத்தலில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா கப்பல் கட்டும் தளம், ஷிப் மேக்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஈரான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், இந்த ஈரானில் ஹரப்பாவுடைய முத்திரைகள் கிடச்சிருக்கு. ஈரானில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஹரப்பன் சீல்ஸ், அதாவது ஹரப்பா நாகரிகத்தினுடைய முத்திரைகள் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிக மக்களினுடைய வர்த்தகத்தோடு தொடர்புடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா மண்பானை செஞ்சுருக்காங்க இந்த சிந்து சமவெளி மக்கள். மண்பானைகள், பாட் செஞ்சுருக்காங்க. மண்பானை என்ன கலரில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில், நல்ல அடர் சிவப்பு நிறத்தில், டார்க் ரெட்டில் மண்பானையும், அதில் பிளாக் கலரில் டிசைனும், அதாவது கருப்பு நிறத்தில் வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன டிசைன் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்று மரத்தை வரைஞ்சிருக்காங்க, அப்படி இல்லைன்னா சக்கரம் போட்டிருக்காங்க, அதாவது சின்ன சின்ன சர்க்கிள்ஸ், வட்டம் போட்டிருக்காங்க. ஸோ சிவப்பு நிற மண்பானை, அதில் கருப்பு கலரில் டிசைன் போட்டிருக்காங்க. அது என்னது? ஒன்று மரமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வட்டங்கள் சர்க்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் மண்பானையில். சரிங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது சிந்து சமவெளி நாகரிகத்தில் அப்படின்னா ஒரு சில முக்கியமான பொருட்கள். சங்கு எடுத்திருக்காங்க. சிந்து சமவெளியில் சங்கு, ஷெல் எடுக்கப்பட்டிருக்கு சங்கு. ஸோ சங்கு எங்கே அப்படின்னா பாலக்கோட் மற்றும் நாகேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சங்கு எடுத்திருக்காங்க. பாலக்கோட் மற்றும் நாகேஸ்வர். சங்கு எங்கே எடுக்கப்பட்டிருக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலக்கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் நாகேஸ்வர்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சங்கு எடுக்கப்பட்டிருக்கு. பாலக்கோட் மற்றும் நாகேஸ்வர். அடுத்து பார்த்தீங்கன்னா லாப்பிஸ் லசூலி, அதாவது வைடூரியம். லாப்பிஸ் லசூலி எதை குறிக்குது? வைடூரியம். ஸோ வைடூரியம் எங்கே எடுத்திருக்காங்கன்னா ஷோர்ட்டுகை. வைடூரியம் எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா அது ஷோர்ட்டுகையில். சரியா? வேற என்ன சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்குது அப்படின்னா கார்னீலியன், அதாவது சிவப்பு மணி கார்னீலியன். இது லோத்தல் எடுத்திருக்காங்க. இந்த கார்னீலியன் சொல்லக்கூடிய சிவப்பு மணி எங்கே எடுத்திருக்காங்க? லோத்தல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீடைட் நுரைகள். ஸ்ட்ரீடைட்னு சொல்லக்கூடிய நுரைகள் இது எங்கே எடுத்திருக்காங்கன்னா சவுத் ராஜஸ்தான், தெற்கு ராஜஸ்தானில், சவுத் ராஜஸ்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர், செம்பு எடுத்திருக்காங்க.
செம்பு. ஸோ இந்த காப்பர் எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் எடுத்திருக்காங்க மற்றும் ஓமனில் எடுத்திருக்காங்க. சிந்து சமவெளியுடைய காப்பர் செம்பு வந்து ஓமன்லேயும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வேற என்ன பார்க்க வேண்டியிருக்கு சிந்து சமவெளி நாகரிக மக்கள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மக்களுடைய மெட்டல் நாலேஜ், அவங்களோட உலோகம் சார்ந்த அறிவு எப்படி இருக்குன்னா, அந்த மக்களுக்கு காப்பரும் பிரான்ஸும் தெரிஞ்சிருக்கு. சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? காப்பரும் பிரான்ஸும், அதாவது செம்பு மற்றும் வெண்கலம். செம்பு மற்றும் வெண்கலம் இது வந்து சிந்துவெளி மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதிகமாக அவங்களால பயன்படுத்தப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா காப்பர். காப்பர் வந்து அவங்க அதிகமாக எடுத்திருக்காங்க. காப்பர் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு. காப்பர் வாஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட். அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் என்னது? காப்பர். ஹரப்பான்னு கேட்டால் அங்கே பிரான்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். ஹரப்பால் அதிகமாக என்ன கண்டுபிடிச்சாங்க? பிரான்ஸு, அதாவது வெண்கலம். அதனால தான் அதை வெண்கல நாகரிகம்னு சொன்னோம். பட் பொதுவாக அதிகமாக என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து காப்பர். அந்த மக்களுக்கு தெரியாத உலோகம் என்னது? இரும்பு. அந்த மக்களுக்கு இரும்பு தெரியாது. அப்போ தங்கம் வெள்ளிலாம் தெரியுமா அப்படின்னா தெரியும். சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு தங்கமும் தெரியுது, வெள்ளியும் தெரியுது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் பற்றி அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அலாய்ஸ் தெரிஞ்சிருக்கு. உலோக கலவைகள். உலோக கலவை, ரெண்டு மெட்டல் ஒன்றா சேர்த்து ஒரு பொருளாக மாற்றுறது, அந்த உலோக கலவையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பெரும்பாலும் மக்கள் என்னவா இருந்திருக்காங்கன்னா நான் வெஜிடேரியனாக இருந்திருக்காங்க. சிந்து சமவெளியில் உள்ள மக்கள் பெரும்பாலும் என்னவா இருந்திருக்காங்க? நான் வெஜிடேரியனாக இருந்திருக்காங்க. மீன் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க, பால் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா ஆடு மாடு வளர்த்தாங்க இல்லையா, ஜெபுன்னு சொல்லி பார்த்தோம் அவங்களோட கால்நடைகளை. ஸோ அதனால் அவங்க அது பால் மீன் இது சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க போகிறது. சரிங்களா? அடுத்து பார்த்தா ரோரி ஷர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ரோரி ஷர்ட். ரோரி ஷர்ட். ரோரி ஷர்ட். ரோரி ஷர்ட் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோரின்ற ஊர். பாகிஸ்தானில் இருக்கிற ரோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் என்ன பண்ணுறாங்க? ரோரி ஷர்ட்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. வேற எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா இந்த ரோரின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை அப்படின்னா ஷிகர்பூர். வேற எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஷிகர்பூர். ஷிகர்பூர் குஜராத்தில். ஷிகர்பூர் குஜராத். சரிங்களா? அப்போ ரோரி ஷர்ட் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ டூல். அது ஒரு ஆயுதம் அல்லது ஒரு கருவி. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா படிமப்பாறைகளால் செய்யப்பட்டது. படிமப்பாறைகளால் செய்யப்பட்டது. படிமப்பாறைகளால் செய்யப்பட்டது. மேட் அப் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இந்த ரோரி ஷர்ட்னு சொல்லக்கூடிய ஆயுதம் எதால் செய்யப்பட்டது அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ், படிமப்பாறைகளால் செய்யப்பட்டது. சரிங்களா? ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக சொல்கிறாங்க. ரைட். வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு அப்படின்னா இவங்க பருத்தி மற்றும் பட்டு ஆடைகளை உடுத்தியிருக்காங்க. காட்டன் அண்டு சில்க் கிளாத். பருத்தி மற்றும் பட்டு ஆடைகளை உடுத்தினர். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வேற என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பருத்தி மற்றும் பட்டு ஆடைகளை உடுத்தியிருக்காங்க. ஷால் பயன்படுத்தியிருக்காங்க சிந்து சமவெளி நாகரிக மக்கள். குறிப்பாக பெண்கள் வந்து ஷால் பயன்படுத்தியிருக்காங்க. அட் த சேம் டைம் தலைவர்கள் ஷால் பயன்படுத்தியிருக்காங்க. தலைவர்கள் சிவப்பு நிறத்தில் ஷால் பயன்படுத்தியிருக்காங்க. ராஜாக்கள் கிடையாது, தலைவர்கள். ஏன்னா ராஜா முறை கிடையாது அப்படின்னு சொன்னோம். கம்பளி பயன்படுத்தியிருக்காங்க. போர்வன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான கம்பளி பயன்படுத்தியிருக்காங்க சிந்து சமவெளியில். சரியா? அவங்களுடைய எழுத்து முறை என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஃபெடான் ரைட்டிங் ஸ்டைல். சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய எழுத்து முறை அப்படின்றது போஸ்ட் ஆஃப் ஃபெடான் ரைட்டிங் ஸ்டைல். அதாவது லெஃப்ட் டு ரைட்டு,
ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டோஃபடான எழுத்து முறையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து மதம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிந்துவெளி மக்கள் வந்து ஒரு செக்யுலர் பீப்புளாக தான் இருந்திருக்காங்க. செக்யுலர் பீப்புள், அதாவது மதச்சார்பற்ற மக்களாக தான் இருந்திருக்காங்க. சிந்துவெளி மக்கள் என்னவா இருந்திருக்காங்க? மதச்சார்பற்ற மக்களாகத்தான் செயல்பட்டிருக்காங்க. ரைட். வேற என்னன்னா, ஏழை மக்கள் அரச மரத்தை வழிபாடு செஞ்சிருக்காங்க. பைப்பிள் ட்ரீ. ஏழை மக்கள் எதை வழிபாடு செஞ்சிருக்காங்க? அரச மர வழிபாடு. அரச மர வழிபாடு யாரு? ஏழை மக்கள். அப்ப பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா புரோட்டோ சிவா அல்லது பசுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் தெய்வ வழிபாடு. இந்த புரோட்டோ சிவா என்ன தெய்வம்னு கேட்கலாம். ஆண் தெய்வம் கேட்டிருக்காங்க, ஆனால் தான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் தாய் தெய்வ வழிபாடு செஞ்சிருக்காங்க. தாய் தெய்வ வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு. ஸோ தாய் தெய்வ வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. தாய் தெய்வ வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு இதை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை வழிபாடு செஞ்சுருக்காங்க. ஒன் ஹார்ன்டு ரைனோசரஸ், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை வழிபாடு செஞ்சுருக்காங்க. ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை வழிபாடு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த இறந்தவங்களை என்ன பண்ணுறாங்க? வடக்கு தெற்கில் புதைக்கிறாங்க. நார்த்து சவுத். இறந்தவங்களை என்ன பண்ணுறாங்க? வடக்கு தெற்கில் புதைப்பர். இன்னைய தேதிக்குமே கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணுறாங்க. இறந்தவங்களை என்ன பண்ணுவாங்க? வடக்கு தெற்கில் புதைப்பர். சரிங்களா? வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் வச்சு புதைப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா ஹரப்பால ஹெச் வடிவத்தில் சவப்பெட்டிகள் இருக்கு. ஹெச் வடிவ சவப்பெட்டிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பால ஹெச் வடிவ சவப்பெட்டிகள், அதாவது ஹெச் வடிவ ஹெச் ஷேப்டு காஃபின்ஸ். ஹரப்பால ஹெச் வடிவ சவப்பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து வேற என்ன இவங்களை பத்தி பார்க்க வேண்டியது இருக்குன்னா காளிபங்கன். காளிபங்கன் எங்க இருக்கு? ராஜஸ்தான் இல்லையா? அந்த காளிபங்கன் என்ன பண்ணிருக்காங்க? விலங்குகளை பலி கொடுத்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அனிமல் சாக்ரிஃபைஸ். காளிபங்கன்ல விலங்கு பலி கொடுத்ததுக்கான சான்று கிடைச்சிருக்கு, விலங்கு பலி. அதே காளிபங்கன்ல வேற என்ன கிடைச்சிருக்கு? யாக குண்டம் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த யாகம் தீ மூட்டுவாங்க இல்லையா, அது மாதிரியான யாக குண்டங்கள் கிடைச்சிருக்கு. சரியா? லோத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். லோத்தல், இந்த லோத்தல்ல ஆணையும் பெண்ணையும் ஒன்னா புதைச்சிருக்காங்க. லோத்தல்ல ஆணையும் பெண்ணையும் ஒன்னா புதைச்சாங்க. சரிங்களா? இந்த மக்கள் வந்து பொம்மை, வண்டி, கிளுகிளுப்பை, பம்பரம், சக்கரம், இந்த மக்கள் என்ன பண்றாங்க? பம்பரம், சக்கரம், கிளுகிளுப்பை, சதுரங்க விளையாட்டு காய்கள், சதுரங்க விளையாட்டு, பொம்மை, இதெல்லாம் தங்களோட பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. பம்பரம், சக்கரம், கிளுகிளுப்பை, சதுரங்க விளையாட்டு, செஸ்ஸுக்கானது,
பொம்மை டாய்ஸ் இதெல்லாம் தங்களுடைய பொழுதுபோக்குக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் சார்ந்த முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எது எது முக்கியமான ஊர் அதை ஆய்வு பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நோட்டை நம்ம என்னன்னா ஒரு 5ஆக பிரிச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறோம். என்னென்ன 5 அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைட், அதாவது இடம், என்ன இடம். ரெண்டாவது ஸ்டேட், என்ன மாநிலத்தில் இருக்கு அந்த இடம், ஸ்டேட் மாநிலம். மூணாவது நதி, என்ன நதி பக்கத்தில் இருக்கு, ரிவர் நதி, என்ன நதி பக்கத்தில். நாலாவது எக்ஸ்கவேட்டர், ஆய்வு பண்ணவர் யார், எக்ஸ்கவேட்டர் ஆய்வு செய்தவர், அந்த இடத்த ஆய்வு செய்தவர் யார். சரியா? கடைசியாக ஸ்பெஷாலிட்டிஸ், அந்த ஊரில் என்னென்ன இருந்துச்சு, அதோடைய சிறப்புகள் என்ன, அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒட்டுமொத்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் முதல் ஊராக என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹரப்பா. ஸோ ஃபஸ்ட்டு சைட் என்னது, ஹரப்பா. ஃபஸ்ட்டு சைட்டு ஹரப்பா. ஹரப்பா எந்த மாநிலம், பஞ்சாபு இல்லையா? பஞ்சாபானா இந்தியாவா? இல்லை, பாகிஸ்தான். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப். ஹரப்பா பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப். என்ன நதி அப்படின்னா ராவி நதி. என்ன நதி, ராவி நதி. அகடாராய்ச்சி செஞ்சவர் யார் ஹரப்பாவை அப்படின்னா தயாராம் சாஹினி. தயாராம் சாஹினி. தயாராம் சாஹினி என்ன வருஷம்னா 1921. தயாராம் சாஹினி என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1921 ஆய்வு பண்ணியிருக்காரு. சரிங்களா? தயாராம் சாஹினி 1921 ஆய்வு பண்ணிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா ஹரப்பாவுடைய சிறப்புகள் என்னென்னா, அங்கே 6 தானிய கிடங்குகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பாவில் மொத்தமாக ஒரு 6 தானிய கிடங்குகள் எடுத்திருக்காங்க. 6 தானிய கிடங்குகள். சரியா? அடுத்து என்ன ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெச் வடிவ சவப்பெட்டி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஜஸ்ட்டு வேணா எழுதிக்கோங்க, ஹெச் வடிவ சவப்பெட்டி. ஓகேவா? ஸோ இது ஹரப்பாக்கானதாக நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது ரெண்டாவது மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ ரெண்டாவது ஊர் என்னது, மொஹஞ்சதாரோ. ஸோ மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னா சிந்து. சிந்து எங்கே இருக்குது, பாகிஸ்தான் இல்லையா? சிந்து பாகிஸ்தான். என்ன நதி, சிந்து நதி. மொஹஞ்சதாரோ எந்த நதி கரையோட அமைஞ்சிருக்கு, சிந்து நதி. ஆய்வு பண்ணவர் யார், ஆர்டி பானர்ஜி. ஆர்டி பானர்ஜி 1922. ஆர்டி பானர்ஜி 1922. ஸோ இந்த மொஹஞ்சதாரோவில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு. பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு. பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு. வெண்கல நடனமாடும் பெண்கள் சிலை. வெண்கல நடனமாடும் பெண் சிலை. இந்த சிலையில் அதிகமாக என்ன இருக்குது, வளையல் இருக்குது. கையிலிருந்து கழுத்து வரை கிட்டத்தட்ட வளையல் போட்டிருக்காங்க. தோள்பட்டை வரை என்ன பண்ணுறாங்க, அந்த சிலையில் வளையல்கள் இருக்குது, பேங்கிள்ஸ். சரிங்களா? வெண்கலத்தால் செய்யப்பட்டது. அடுத்து மொஹஞ்சதாரோவில் தான் என்ன இருந்துச்சு, பெருங்குளம் இருந்துச்சு, கிரேட் பாத். கிரேட் பாத்துன்னு சொல்லக்கூடிய
பெருங்குளம் எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோவில். கிரேட் பாத்னு சொல்லக்கூடிய பெருங்குளம் எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோவில். அடுத்து பார்த்தா கிரேட் கிரானரி. இங்கேயுமே என்ன பண்ணுறாங்க? தானிய கிடங்கு வச்சுருக்காங்க. கிரேட் கிரானரி தானிய கிடங்கு. தானிய கிடங்கு. சரியா? வேற என்ன இருக்குது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் மொகஞ்சதாரோவில் அப்படின்னா 20 தூண்களுடைய அறை இருக்குது. 20 தூண்களுடைய அறை. 20 தூண்களுடைய அறை. சரியா? 20 தூண்களுடைய அறை 4 வரிசையாக இருக்குது. அந்த 20 தூண்களுடைய அறை எத்தனை வரிசையாக இருக்குன்னு கேட்கலாம். 4 வரிசையாக இருக்குது. சரியா? வேற என்ன சொல்லலாம் இந்த மொகஞ்சதாரோவை அப்படின்னா, இந்த மொகஞ்சதாரோவுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மவுண்ட் ஆஃப் டெட், இறந்தவர்களின் மேடு. மொகஞ்சதாரோவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட், இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் மேடு. இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லலாம். இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் மேடு, மவுண்ட் ஆஃப் டெட். நிறைய பிணமாக எடுத்திருக்காங்க, பிண குவியலாக எடுத்திருக்காங்க. இந்த இறந்தவர்களின் மேடு ஆய்வு பண்ணது யாரு? பொதுவாக மொகஞ்சதாரோ ஆய்வு பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஆர்டி பானர்ஜி. ஆனால் இறந்த மேடு, அந்த மேட்டை ஆய்வு பண்ணது யாருன்னா ஜான் மார்ஷல். இறந்தவர்களின் மேட்டை ஆய்வு பண்ணது யார் அப்படின்னா ஜான் மார்ஷல் மற்றும் காஷிக்நாத். ஜான் மார்ஷல் மற்றும் காஷிக்நாத். ஜான் மார்ஷல் மற்றும் காஷிக்நாத். சரிங்களா? வேற என்ன சொல்லலாம் மொகஞ்சதாரோவுக்கு? இந்த டான்சிங்கல் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, நடனமாடும் பெண்கள் சிலை, இது வந்து ஜான் மார்ஷல் வியந்து பாராட்டி இருக்காரு. நம்ப முடியல இந்த காலகட்டத்தில், அதாவது அவ்வளோ பழமையான காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சிலைகள் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அவங்களால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஸோ அதை தான் அவர் வியந்து பாராட்டியிருக்கார், நடனமாடும் பெண்கள் சிலையை. இந்த நடனமாடும் பெண்கள் சிலையில் உருவாக்குறதுக்கு அவங்க என்ன முறையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். லாஸ்ட் வேக்ஸ் WAX ப்ராசஸ். நடனமாடும் பெண்கள் சிலைக்கு அவங்க என்ன முறையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். நமக்கு புக்லேயுமே தமிழ்லையுமே அப்படி லாஸ்ட் வேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வேக்ஸ் முறை. லாஸ்ட் வேக்ஸ் முறை. லாஸ்ட் வேக்ஸ் முறை எதுக்கு? நடனமாடும் பெண்கள் சிலையை வடிவமைப்பதற்கு சிந்து சமவெளி மக்களால் பயன்படுத்தப்பட்ட முறை லாஸ்ட் வேக்ஸ் முறை. சரிங்களா? வேற என்ன இருக்கு மொகஞ்சதாரோவில் அப்படின்னா மத குருவுடைய சிலை இருக்கு. மொகஞ்சதாரோவில் மத குருவுடைய சிலை இருக்கு. சரியா? ஸோ நான் இங்கே எழுதுகிறப்போ கொஞ்சம் அப்படி அங்கங்கே எழுதுகிறேன், பட் நீங்கள் எழுதுகிறப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே அழகாக கொண்டு வந்துருங்க. நடனமாடும் பெண் சிலை, வளையல் அதிகமாக போட்டிருக்காங்க, பெருங்குளம் இருக்குது, தானிய கிடங்கு இருக்குது, 20 தூண்களுடைய அறை இருக்குது, 4 வரிசையாக இருக்குது, மதகுரு சிலை இருக்குது, இறந்தவர்களின் மேட்டை ஆய்வு பண்ணது ஜான் மார்ஷல் மற்றும் காஷிக்நாத், பெண்கள் சிலை, அந்த நடனமாடும் பெண் சிலையை ஜான் மார்ஷல் வியந்து பாராட்டியிருக்காரு. அந்த சிலை செய்கிறதுக்கான முறை வந்து லாஸ்ட் வேக்ஸ் முறை. சரிங்களா? அடுத்தது 3வது ஊர். சிந்து சமவெளியுடைய 3வது ஊரை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லோத்தல். லோத்தல் சிந்து சமவெளியினுடைய 3வது ஊர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லோத்தல். இந்த லோத்தலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத், இந்தியா. லோத்தல் எங்கே? குஜராத். என்ன நதி அப்படின்னா 2 நதி வரும், போகவா மற்றும் சபர்மதி. லோத்தலுக்கு போகவான்னு சொல்லக்கூடிய நதியும் போகவா மற்றும் சபர்மதி அப்படின்னு 2 நதி வரும். போகவா மற்றும் சபர்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நதிகள் வரும். போகவா மற்றும் சபர்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நதி. சரிங்களா? ஆய்வு பண்ணுவாங்க யார் அப்படின்னா SR ராவ். SR ராவ். SR ராவ் 1957 தான் என்ன பண்ணிருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்க லோத்தல். சரியா?
ரைட். அப்போ இந்த லோத்தலில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கப்பல் கட்டும் தளம். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கப்பல் கட்டும் தளம், கப்பல் கட்டும் தளம், ஷிப் மேக்கிங் ஏரியா. ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், விண்டோஸ் ஃபேஸிங் த ஸ்ட்ரீட். விண்டோஸ் ஃபேஸிங் த ஸ்ட்ரீட், விண்டோஸ் ஃபேஸிங் த ஸ்ட்ரீட், அதாவது தெருவை பார்த்த மாதிரியான ஜன்னல்கள் உள்ள இடம். தெருவை பார்த்த ஜன்னல்கள் உள்ள இடம், தெருவை பார்த்த ஜன்னல்கள் உள்ள இடம். என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒட்டுமொத்த சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் எந்த இடத்துலையுமே தெருவை பார்த்த மாதிரி ஜன்னல் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா, எங்கேயுமே என்ன பண்ணல, தெருவை பார்த்த மாதிரியான ஜன்னல் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலே லோத்தலில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, தெருவை பார்த்த மாதிரியான ஜன்னல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தெருவை பார்த்த மாதிரியான ஜன்னல்கள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அது லோத்தல். சரிங்களா, ரைட். அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த லோத்தலில் தான் மிகச்சிறிய அளவீடு, ரொம்ப கம்மியான ஒரு அளவீடு, ஒரு அளவு நீளம் எடுக்கக்கூடிய மிக சிறிய அளவீடு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகச்சிறிய அளவீடு, அது எவ்வளோ அளவீடு அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். 1704 மில்லிமீட்டர், 1704 மில்லிமீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறிய அளவீடு அவங்க வச்சுருக்காங்க. சரிங்களா, அடுத்து வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, லோத்தலில் பாசிமணி தொழிற்சாலை இருக்குது. லோத்தலில் பாசிமணி தொழிற்சாலை, பீட் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸ். லோத்தலில் பீட் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸ், பாசிமணி தொழிற்சாலை இருக்குது. பாசிமணி தொழிற்சாலை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆணையும் பெண்ணையும் ஒன்றா புதைச்ச இடம் லோத்தல் அப்படின்னு பார்த்தோம். ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேரையும் என்ன பண்ணாங்க, ஒன்றா புதைச்சிருக்காங்க. அதுக்கான சான்று நமக்கு லோத்தலில் கிடச்சிருக்கு. சரிங்களா, ரைட். 4வது ஊராக என்ன பார்க்குறோம் அப்படின்னா காளிபங்கன். சிந்து சமவெளியில் நம்ம 4வது ஊராக என்ன பார்க்குறோம் அப்படின்னா அது காளிபங்கன். காளிபங்கன், காளிபங்கன் எங்கே இருக்குது, ராஜஸ்தான். காளிபங்கன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில். ஓகேவா, ஸோ என்ன நதி காளிபங்கன், என்ன நதினா காகர் நதி. காளிபங்கனுடைய நதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா காகர் நதி. ஓகேவா, அப்போ இதை ஆய்வு பண்ணவர் யாருன்னா ஆம்லானந்த் கோஷ். ஆம்லானந்த் கோஷ். காளிபங்கனை ஆய்வு பண்ணவர் யாரு, ஆம்லானந்த் கோஷ். என்ன வருஷம்னா 1953. சரி, காளிபங்கனில் என்னென்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உழுத நிலங்கள் இருக்குது. ஆல்ரெடி பார்த்து தான், தேவைன்னா எழுதிக்கோங்க, ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். உழுத நிலங்கள் இருக்குது, ப்ளவிங் லேண்ட்ஸ். வேற விலங்குகளை பலி கொடுத்ததற்கான சான்று, இதுவும் நம்ம பார்த்தது தான், அனிமல் சாக்ரிஃபைஸ். வேற முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தோட எலும்பு கிடச்சிருக்கு காளிபங்கனில், போன்ஸ் ஆஃப் கேமல்ஸ். போன்ஸ் ஆஃப் கேமல்ஸ், ஒட்டகத்தின் எலும்புகள். வேற யாக குண்டம் கிடச்சிருக்கு. யாக குண்டம்னு சொல்லலாம், அப்படின்னா வேள்வி பீடம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 6th or 9th உங்களுக்கு யாக குண்டம் அப்படின்னா 11th புக்கில் வேள்வி பீடம்னு, ரெண்டுமே ஒன்று தான். அந்த விலங்குகளை பலி கொடுக்குறாங்கனாலே அதுக்கு ஒரு யாக மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, சினிமாக்களில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக யாக குண்டம் வச்சுருக்காங்க. அடுத்து 5வது ஊரா என்ன பார்க்குறோன்னா சங்குதாரோ. 5வது ஊரா என்ன பார்க்குறோம், சங்குதாரோ.
சங்குதாரோ. இது எங்கே அப்படின்னா சிந்து. என்ன மாநிலம் அப்படின்னா சிந்து. அப்போ சிந்துனா என்ன ரிவராக இருக்க போகுது? சிந்து நதி. சங்குதாரோ சிந்து நதி. சரியா? அப்போ ஆய்வு பண்ணவர் யார்? என்ஜி மசும்தார் மற்றும் மக்கே. என்ஜி மசும்தார், என்ஜி மசும்தார் மற்றும் மக்கே. என்ஜி மசும்தார் மற்றும் மக்கே இவர் தான் சங்குதாராவை ஆய்வு பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ இதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா இந்த நகரத்துக்கு அப்படின்னா, சிற்றாடல் இல்லாத ஒரே நகரம் இதுதான். நம்ம இந்த உயர்வான நகர்ப்பகுதி, அந்த கோட்டை பகுதி இருக்கு இல்லையா, அந்த கோட்டை பகுதியான சிற்றாடல் இல்லாத ஒரே நகரம். சைட் வித்தவுட் சிற்றாடல்னு போட்டுக்கோங்க. சிற்றாடல் இல்லாத ஒரே நகரம், சைட் வித்தவுட் சிற்றாடல் எது அப்படின்னா அது சங்குதாரோ தான். ஓகேவா? இல்லை முக்கியமாக என்ன அப்படின்னா, மனித நரபலி கொடுத்துருக்காங்க. மனித நரபலிக்கான சான்று இருக்குது சங்குதாரோவில். இதை ஆய்வு பண்ண வருஷம் 1931. என்ஜி மசும்தார் மற்றும் மக்கே. அடுத்து 6வது ஊர் பானவாலி. 6வது ஊர் பானவாலி. பானவாலி. ஸோ எங்கே இருக்குது? ஹரியானா. பானவாலி எங்கே இருக்குன்னா ஹரியானா. நதி வந்து ரங்கோய் நதி. ரங்கோய் நதி என்ன அப்படின்னா அது ரங்கோய் நதி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணவர் யாருன்னா RS பிஸ்த். இந்த பானவாலியை ஆய்வு பண்ணவர் யாரு? RS பிஸ்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். என்ன வருஷம்? 1973. 1973. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பானவாலியில் அப்படின்னா ஹை குவாலிட்டி பார்லி. ஹை குவாலிட்டி பார்லி, உயர் ரக பார்லி கிடைச்சிருக்கு. உயர் ரக பார்லி. உயர் ரக பார்லி எங்கே? பானவாலியில். சரிங்களா? பார்லி பானவாலி. ஸோ 7வது ஊர் ஆலம்கீர்பூர். சிந்து சமவெளியில் 7வது இடம் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆலம்கீர்பூர். சரியா? ஆலம்கீர்பூர் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம், யூபியில் இருக்குது. சரிங்களா? என்ன நதி அப்படின்னா ஹிண்டன் நதி. நதி என்ன? ஹிண்டன். ஆலம்கீர்பூர் ஹிண்டன் நதி. ஸோ இதை ஆய்வு பண்ணவர் யார் அப்படின்னா YD சர்மா. YD சர்மா. என்ன வருஷம்னா 1958-59. ஸோ அதை ஆய்வு பண்ண ஆண்டு. இதுக்கு பெருசாக நமக்கு வந்து எந்த ஒரு குறிப்பும் இல்லை. சரிங்களா? ஹலோ, இந்த நான் கூப்பிட்றேன் ஒரு 10 நிமிஷம். ஸோ ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், ஹிண்டன் நதி, YD சர்மா. 1958-59 காலகட்டங்களில் பெருசாக நமக்கு அங்கே எதுவும் குறிப்பு இல்லை. என்னென்ன இருக்குன்றது அவ்வளோ முக்கியம் இல்லை பள்ளி புத்தகம் வயசு பார்க்குறப்போ. அடுத்தது கோட்டி டிஜி. அடுத்தது கோட்டி டிஜி. கோட்டி டிஜி. ஸோ கோட்டி டிஜின்றது சிந்து. சிந்து என்ன நதினா சிந்து நதி. கோட்டி டிஜி என்ன நதி அப்படின்னா சிந்து நதி. இது வந்து 2 கட்டமாக ஆய்வு பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஆய்வு பண்ணது யாருன்னா குர்ரே. இந்த கோட்டி டிஜின்னு சொல்லக்கூடிய ஊரை ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணவர் யாருன்னா குர்ரே 1835. 2வது ஆய்வு பண்ணது யாருன்னா ஃபசல் அகமத். 2வது கோட்டி டிஜி ஆய்வு பண்ணவர் யார் அப்படின்னா ஃபசல் அகமத். இது 1955. 1955. சரிங்களா? கோட்டி டிஜிக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு எதுவும் ஸ்பெஷாலிட்டிஸ் இல்லை, குறிப்பு இல்லை. அடுத்து 9வது ஊராக நம்ம என்ன பார்க்குறோன்னா சுர்கட்டோடா. சுர்கட்டோடா 9வது ஊராக என்ன பார்க்குறோம்? சுர்கட்டோடா. சரியா? சுர்கட்டோடா. ஸோ இது எங்கே இருக்குது? குஜராத். இது என்ன? குஜராத். எதுவும் நதி கிடையாது.
இந்த இதுக்கு சுருக்கட்டோடாக்கு என்ன கிடையாது, நதி கிடையாது. ஆய்வு பண்ணவர் யாருன்னா ஜேபி ஜோஷி. சுருக்கட்டோடாவை ஆய்வு செய்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஜேபி ஜோஷி. ஜேபி ஜோஷி ஆய்வு பண்ணவர். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் கேனல்ஸ். வாட்டர் மேனேஜ்மெண்ட் கேனல்ஸ். வாட்டர் மேனேஜ்மெண்ட் கேனல்ஸ் அதாவது நீர் மேலாண்மை வாய்க்கால் இருக்கு. நீர் மேலாண்மை வாய்க்கால். வாட்டர் மேனேஜ்மெண்ட் கேனல்ஸ், நீர் மேலாண்மை வாய்க்கால் இருக்கு. சரியா? வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா 10வது ஊரா தோலாவீரா. 10வது ஊர் என்னது? தோலாவீரா. தோலாவீரா. ஸோ இது எங்க அப்படின்னா இதுவும் குஜராத் தான். தோலாவீரா குஜராத். நதி இருக்கான்னா நதி இல்லை. ஆய்வு பண்ணவர் யாருன்னா ஜேபி ஜோஷி. ஜேபி ஜோஷி. என்ன வருஷம்? 1990. ஸோ சுருக்கட்டோட என்ன வருஷம்? 1964. 1964. சரிங்களா? 1964. ரைட். இல்லை ஒரு சின்ன சேஞ்ச் சொல்கிறேன். என்னென்னா நம்ம இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்ல, நீர் மேலாண்மை வாய்க்கால். இந்த நீர் மேலாண்மை வாய்க்கால் எங்கே வரணும் அப்படின்னா அது இந்த தோலாவீராக்கு வரணும். ஸோ தோலாவீராக்கு தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கேனல்ஸ். வாட்டர் மேனேஜ்மெண்ட் கேனல்ஸ், நீர் மேலாண்மை வாய்க்கால். நீர் மேலாண்மை வாய்க்கால் அல்லது கால்வாய், இது நல்ல ஓகே தான். நீர் மேலாண்மை கால்வாய். அப்போ அங்கே என்ன வரணும்? எங்க இந்த சுருக்கட்டோடால அப்படின்னு சொல்லி பார்த்தா குதிரையின் எலும்பு கிடச்சிருக்கு. அங்கே என்ன கிடச்சிருக்கு? குதிரையினுடைய எலும்பு கிடச்சிருக்கு. சரியா? ரைட். இப்போ கடைசியாக என்ன ஊர் அப்படின்னா 11வது ஊரை நம்ம ராக்கி கரி பார்க்க வேண்டியது இருக்கு. ராக்கி கரி. சரிங்களா? கடைசி ஊரை என்ன பார்க்குறோம்? ராக்கி கரி. ராக்கி கரி. சரியா? ராக்கி கரி இங்கே இருக்கு அப்படின்னா அது ஹரியானா. ராக்கி கரி ஹரியானாவில் இருக்கு. நதி கிடையாது. தனிப்பட்ட எந்த நபரும் ஆய்வு பண்ணல, அவங்க ஒரு குழு ஆய்வு பண்ணிருக்காங்க. இல்லை நம்ம ஒரு பாயிண்ட் ராக்கி கரியில் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா தானிய களஞ்சியம் அங்கே இருந்திருக்கு. தானிய களஞ்சியம் அல்லது கிடங்கு, கிரானரிஸ். ராக்கி கரியில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அங்கே ஒரு தானிய கிடங்கு கிடைச்சிருக்கு, கிரானரி. சரிங்களா? வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பெரிய இடம், ஒட்டுமொத்த சிந்து சமவெளி நாகரிகத்திலே பெரிய இடம், லார்ஜஸ்ட் சைட் எது அப்படின்னா ராக்கி கரி தான். கிட்டத்தட்ட 350 ஹெக்டார். கிட்டத்தட்ட 350 ஹெக்டார். ராக்கி கரியில் பெரிய இடம் என்ன அப்படின்னா அது அதாவது சிந்து சமவெளியில் பெரிய இடம் எது அப்படின்னா அது ராக்கி கரி. 2வது பெரிய இடம்னா மொகஞ்சதாரோ. செகண்ட் லார்ஜஸ்ட் சைட். 2வது பெரிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது என்னது? அது மொகஞ்சதாரோ. ஸோ பெரிய இடம்னு கேட்டால் அது ராக்கி கரி. மொகஞ்சதாரோ கிட்டத்தட்ட 200 ஹெக்டார். மொகஞ்சதாரோ 200 ஹெக்டார். சரிங்களா? ரைட். இப்போ இதில் வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா டெக்ளினேஷன், அதாவது அழிவு. சிந்து சமவெளி எப்படி அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? ஆரிய படையெடுப்பால் அழிஞ்சிருக்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்கலாம்? ஆரியன் இன்வேஷன், ஆரியர் படையெடுப்பால் அழிந்திருக்கலாம். ஆரியர் படையெடுப்பு அப்படின்னு சொல்றது யாரு? வீலர். REM வீலர் அப்படின்னு பார்த்தோமா, மார்டிமர் வீலர் அப்படின்னு அவர் தான் என்ன சொல்றாரு? ஆரியர் படையெடுப்பால் சிந்து சமவெளியை அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து லோ ரெயின்ஃபால், குறைந்த மழை. லோ ரெயின்ஃபால், மழை இல்லாததுனால பஞ்சத்தினால என்ன பயன் இருக்கலாம்? சிந்து சமவெளி மக்கள் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றா? ஸ்டீன் சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னா
ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வாளர் சொல்கிறாரு. ஃப்ளட்டுனால அழிஞ்சிருக்கலாம், வெள்ளத்தால் அழிஞ்சிருக்கலாம். ஃப்ளட்டு வெள்ளத்தால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? மக்கே. வெள்ளத்தால் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லக்கூடியது மக்கே. நிலநடுக்கத்தால் அழிஞ்சிருக்கலாம். நிலநடுக்கம். அதாவது எர்த்துக்வேக் அப்படின்னு சொன்னது ரைக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் சொல்கிறார். சரிங்களா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துடைய தொடக்கம் முதல் அழிவு வரை A to Z ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த டாப்பிக்கை நம்ம என்ன பார்க்கலாம்? குப்தர்கள் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.